சார் வணக்கம் சார். வணக்கம் மாதிரி. சமீபத்தில் ரஜினியை பற்றி ஆதவ அர்ஜுனா பேசியிருந்ததுக்கு ரஜினி பதில் சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க அது? ஆமாம், ஆதவ அர்ஜுனா அது தேவையில்லாத பேச்சு. நம்ம கூட பேசியிருந்தோம். அது தேவையே இல்லாத ஒரு பேச்சு. அதாவது ரஜினி ஒரு மாற்று அரசியல் தலைவராக தமிழகத்திற்கு எம்ஜிஆருக்கு பிறகு ஒருத்தர் தேவைப்படுகிறார் அப்படின்னும் பொழுது அந்த இடத்திற்கு ரஜினியை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சில பேர் முயற்சி பண்ணாங்க. ரஜினி வரத்துக்கான ஆயத்தனமான ஆனாரு. அந்த சமயத்தில் திமுகவினுடைய குடும்ப அரசியல் அவரை மிரட்டுச்சு. அதனால் அவர் அங்கேருந்து பேக் அடிச்சிட்டாரு, பின்வாங்கிட்டாரு. அந்த மாதிரி கோடையெல்லாம் எங்கள் தலைவர் கிடையாது, இவருக்கு மனதைரியம் அதிகம் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏன் இதை ரஜினி இழுக்கிறாருன்னு பல பேர், நாம் உட்பட கூட பேசியிருந்தோம். நீங்கள் விஜய் பேசினா கூட ரைட்டு, விஜய் அதை பேச மாட்டார். இங்கே தேவையில்லாமல் இரண்டாம் கட்ட தலைவரான ஆதவ அர்ஜுனா ஏன் அவரை தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக இங்கே விஜய்க்கு வேற யாருமே பிரச்சனை கிடையாது, இவரே தான் பிரச்சனையான்ற அளவுக்கு ஆச்சு. அது கடந்த ஒரு 5-6 நாட்களாக இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறமா விஜய் கிளம்பி சிபிஐ விசாரணைக்கு போனப்போ ஆதவ அர்ஜுனா கையில் பேக்கில் பாட்டில் இருந்தது, அப்புறம் கத்திரிக்கோள் இருந்தது. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இதனுடைய வெளிப்பாடாக குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் பூரா அங்கங்கே ஒரு ஆர்ப்பாட்டம், பேனரு, நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தலைவா. ஆனால் அவங்கள ரஜினி தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார். அதில் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த அறிக்கை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இருந்து அறிக்கை இருக்குது. அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு ஆதரவு தெரிவித்து பேசின எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அவர்லேருந்து தொடங்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அதன் பிறகு ஊடகங்கள், அதன் பிறகு யூடியூப் சேனல்களில் பேசினவங்க வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை போட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது ஆதவ அர்ஜுனா பேர் போட்டு தான் சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா மீது உள்ள ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடா அல்லது விஜய் மீது உள்ள ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடா? ரஜினி இப்படி ரியாக்ஷன் பண்ணக்கூடியவரே கிடையாது. ஆனால் பண்ணியிருக்காரு இன்றைக்கு இப்பொழுது அரசியல் களத்தில் ஒரு பேசப்படக்கூடிய பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விவகாரமாக மாறி இருக்குது. ரஜினிக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை சார். ஏற்கனவே சீமான் கூட அவரை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கு அவரும் எதுவும் கண்டனம் தெரிவிச்சதில்லை. இடையில கூட சீமான் போய் பார்த்துட்டு வந்தாப்புல. ஆனால் இவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நல்ல கேள்வி. இது உண்மையாகவே ஏன்னா அப்படியே நீங்கள் ரிவைண்ட் பண்ணி இப்போ சமீபத்தில் சீமான் ரஜினியை போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தார். மீட் பண்ணிட்டு ஏன் நான் மீட் பண்ணக்கூடாதா? நாங்கள் 2 பேரும் அரசியல் தான் பேசியிருந்தோம். அந்த அரசியலில் நாங்கள் பொதுவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் நீங்கள் சங்கின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அவர் முகம் மாறும். நீங்கள் அந்த காணொலி இருந்தால் கூட போய் பாருங்கள். சங்கினா சகோதரவன், அதையே நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க. இந்த சங் பரிவார அமைப்பு தான் அப்படி இதுவாகிடுச்சு. சங்கினா அதனுடைய வார்த்தை சகோதரன் தான். நான் ஒரு சகோதரரை போய் பார்த்துருக்குறேன். நாங்கள் பேசுகிற விஷயத்தெல்லாம் எங்கள் பொது ஊடகத்தில் நாங்களாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் சீமான். அப்படியே இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அவர் தான் சில மேடைகளில் ரஜினியை மிக கடுமையாக தாக்கி பேசினவர். குறிப்பாக வந்தேரி, மகாராஷ்டிராவிலேருந்து வந்தவர், கர்நாடகாவிலேருந்து வந்தவர், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், தமிழன் தவிர வேறு யாரும் ஆளக்கூடாது. குறிப்பாக இந்த நதிநீர் பிரச்சனை, அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காவிரி பிரச்சனை பெரிய அளவில் இதுவாகி கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்குமான ஒரு பெரிய போர்க்களமாக மாறினப்போ இங்குள்ள நடிகர்கள் எல்லாம் நெய்வேலியை நோக்கி போனாங்க. இங்கேருந்து மின்சாரம் எங்களுக்கு தண்ணி தரமாட்டேன்றீங்கள, இங்கேருந்து நாங்கள் மின்சாரத்தை தரமாட்டோம்னா ரஜினி இந்த பிரச்சனையை நீங்கள் மேலும் மேலும் பண்ணிங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும், அங்குள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா மாறும்னு சொல்லி அவர் அந்த நெய்வேலி போராட்டத்துக்கு கலந்துக்கல. அவர் என்ன பண்ணார், தனிப்பட்ட முறையில் கவர்னரை போய் மீட் பண்ணி இந்த நதிகளை, இந்தியாவில் உள்ள நதிகளை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும்னு சொல்லி அதனுடைய முதல் பங்காக 1 கோடி ரூபாயை அவர் கொடுத்தார் கவர்னர் பார்த்து. என்னுடைய பங்கு இது. இந்தியாவில் உள்ள நதிகளை இணைக்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய விஷயம். முதல்ல தென்னிந்திய நதிகளை இணைக்கணும். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான் சேப்பாங்கம் விருந்தினர் மாளிகைக்கு எதிராக தனியாக உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தை நடிகை ரேகாவுடைய மகள் ஒரு ஜூஸ் கொடுத்து அதை முடிச்சு வச்சாங்க. ஒரு இந்த மிலிட்ரி தொப்பி மாதிரி போட்டு உட்காந்துருந்தார். அப்போ அந்த நதிநீர் பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது சீமானே டேரிங்காகவே சொல்லியிருந்தார், நீங்கள் தான் பைத்தியம்னு பார்த்தா எல்லாரையும் பைத்தியமாகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறது. ஆனால் விஜய் அரசியலுக்குள் வந்தது சீமான் உட்பட பல பேருக்கு எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், சீமான் அவர்களை எந்த
ஊடக சந்திப்பின் போதும் வந்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏங்க 2 திராவிட கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணணுமா, 2 திராவிட கட்சி தான் அரசியல் பண்ணணுமா, என் தம்பி வரட்டுமே, என் தம்பி தமிழன், ஒரு தமிழன் வரக்கூடாதா, வரட்டுமே, என் தம்பி வரட்டுமே, ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டுமே, என் தம்பி நானும் தம்பி விருப்பப்பட்டா என் தம்பி நானும் சேர்ந்தே கூட அரசியல் களத்தில் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு பேசணும். அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்த கட்டுக்கடங்காத கூட்டம், இந்த எள்ளு போட்டு எள்ளு தெரியாதுன்னு அது மாதிரி வந்து அந்த கூட்டம் வந்து பல பேருக்கு வந்து ட்ரிகர் ஆனது. ஏன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி மழை காற்று நடக்காது இப்படிலாம் சொல்லியிருந்த போது அதை நடத்தி முடிச்சு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தவொடனே அடுத்த நாள் பெரம்பூர்லேயே புருஷவாக்கத்துலேயே நடந்த ஒரு கூட்டத்தில் கண்ணாமண்ணான்னு பேசினார் வந்து சீமான். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் போய் ரஜினி மீட் பண்ணார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினியை பற்றி பல விமர்சனங்கள் வந்து பேசியிருந்தாரு. ரஜினி ரசிகர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பாக இருந்துச்சு. இப்போ ரஜினி சார் போட்ட இந்த ட்விட்டு அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இதுக்கு நீங்கள் எதுவும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்களே, போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருந்தாங்க வந்து, தலைவா நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒரு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரெடின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் போராட்ட காலத்துக்குள்ளே இருக்கணும்னா ரஜினியே சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கூட பேசியிருக்காரு. எதுவும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் பண்ணாதீங்க, தேர்தல் காலம் இது வந்து, நீங்கள் பாட்டு சும்மா இருங்க, ஏன்னா நான் அரசியலுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணி தான் நான் வந்திருப்பேன், நான் அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னப்போ அவங்கள வந்து கூல் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு பொழுது நான் திரும்ப சொன்னது தான், எல்லாருடைய வாக்கு முக்கியம். வந்து நீங்கள் அஜித்தோடைய வாக்கு முக்கியம், நடிகர் விமலுக்கும் விதார்த்துக்கும் கூட ஒரு வாக்கு இது இருக்குது, வந்து அவங்களுக்கான பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், அவங்கள்தான் முக்கியம். அதே போல் ரஜினி தான் முக்கியம், வந்து அவருடைய இதுவும். நீங்கள் பொதுவான ஒரு ஆளாயிடணும். வந்து இது தேவையில்லாமல் ஒரு திரியை பற்ற வச்சு தான் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய வேலை வந்து. இப்போ என்ன ஆயிருப்பாங்க அவங்க, ரைட்டு இது ஏறக்குறைய இந்த இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். நல்ல கேள்வி இது அறி. வந்து ஒரு விதத்தில் வந்து இந்த கொந்தளிப்பை அடக்கிறதுக்கான ஒரு அறிக்கையாக கூட இதை பார்க்கலாம். ரஜினி விட்டது ரைட்டு, இந்த விவகாரத்தோடு முடியட்டும், இதை வந்து மேலும் மேலும் பெருசுப்படுத்த வேணாம், பேசுறது உங்கள் தப்பு, இதில் ஒரு கண்ணியம் கிடையாது, நீங்கள் வந்து பேசுனதில்லை அப்படின்னு சொல்லி கண்டனம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து ஆதவ அர்ஜுனாவை கண்டிச்சிருக்கணும், கண்டிச்சு ஒரு பதிவாவது போட்டிருக்கணும், இனி இது மாதிரியான ஒரு தவறு நடக்காது அப்படின்னு சொல்லிக்கணும். ஆதவ அர்ஜுனாவது வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டீங்க, தேவையில்லாமல் ஒரு 3வது மனிதரை, தேவையில்லாமல் உங்களுக்கு சம்மந்தப்படாத ஒருத்தரை அவர் அரசியல் களத்துக்குள்ள இல்லை ரஜினியை அவரை இழுத்தது மிகப்பெரிய தவறு வந்து. சார் விஜய் ரசிகர்கள் கூட ஒரு டயத்தில் சொல்லியிருந்தாங்க, மறைமுகமாக வந்து திமுகக்கு ஆதரவாக வந்து வெளியில் சைக்கிளில் வந்தது சில இதெல்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க, சப்போர்ட் பண்ண மாதிரி. இந்த வாட்டி ரஜினி யாருக்கு சார் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, ரஜினி எந்த காலத்துலையும் வந்து நேரடியாக மறைமுகமாகவோ யாருக்கும் ஆதரவு தெரிவித்து தர ஒரு இதுவே கிடையாது. 96 வந்து மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு தாங்காது அப்படின்னு ஒரு குரலை டேரிங்காக அடித்தவர் வந்து ரஜினி. மற்றவங்க எல்லாரும் வந்து மிரண்டு போயிட்டாங்க, ரஜினி கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலா அப்படின்னு. மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தா அவ்வளோதான் தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன பொழுது தான் அப்படியே தூக்கிமே ரஜினி வந்து அரசியல் களத்தில் அந்த சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்கணும். குறிப்பாக மறைந்த தலைவர் மூப்பனார் முன்னிருந்து ரொம்ப இது பண்ணார், ரஜினி வேணான்ட்டார். சில மாதங்களுக்கு முன்னால் ஏவா வேலு அவர்கள் கலைஞர் பற்றி எழுதின புத்தகத்தில் கலைவாணர்லாம் போய் கலந்துக்கிட்டாரு. கலைஞர் இருக்கும்போது சினிமா ஃபங்க்ஷனில் கலந்துருக்காரு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செவாலிய சிவாஜி விருது கொடுத்த சிவாஜி பாராட்டு விழா அதில் கலந்துருக்காரு. அப்புறம் இன்னொரு சினிமா நூற்றாண்டு விழா அதில் கலந்து பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ரஜினிக்கு அந்த பாகுபாடெலாம் கிடையாதுங்க, இந்த கட்சி பாகுபாடு. அவருடைய ரியாக்ஷனை வந்து டக்குன்னு காமிச்சிடுவார். ஒரு ஆட்சி நல்லா இல்லை, எங்கள் மணிரத்னம் வந்து பாம்பேன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, எடுத்துட்டு அவருக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்க்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கார் மணிரத்னம், ஆரியபுரத்தில் தான் அவருடைய வீடு. மண்ணெண்ணெய் குண்டு வந்து தூக்கி போட்டு போகிறாங்க அவர் வீட்டு முன்னாடி. அது யாருமே வந்து கேட்கல. முன்னோது ஒரு விழாவில் டேரிங்காக ரஜினி சொல்கிறாப்புல, ஒரே வெடிகுண்டு கலாச்சாரமாக மாறிப்போச்சு, தமிழ்நாடா இது என்ன வேற ஊரா அப்படின்னு கேட்குறது. அந்த மாதிரியான ஒரு தில்லுலாம் ரஜினிக்கு எப்பவுமே உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் விஷயம், அரசியல் வந்து பாகுபாடு பார்க்கறது, இவங்களுக்கு போகிறது அவங்களுக்கு போகிறது, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, பிரச்சாரம் பண்ணுறது எதுவுமே கிடையாது. உன்னை கேட்டிங்கன்னா கலைஞருக்கு அவருக்கு நெருக்கமானவர் வந்து, ஆனால் ஒரு சமயத்தில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் அங்கே தான் அவருக்கான வாக்கு சாவடி. அப்போ இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இப்போலாம் தள்ளி நின்று இவ்வளோ மீட்டருக்கு அப்புறம் வந்து யாரையும் எடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் அந்த வாக்கு எந்திரம் இருக்குல்ல அதில் போய் பட்டனை அழுத்துறாரு, அதை கேப்சர் பண்ணிட்டாங்க.
ரெட்டலைக்கு அழுத்திட்டாரு. அதன் பிறகுதான் அவங்களை தள்ளி விட்டது வந்து. இது மாதிரி மனசுல பட்டதை பேசக்கூடிய ஒரு கண்டி, யாருக்கும் ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரஜினி என்றைக்கும் நின்னதே கிடையாது. கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.